ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். நம்ம எப்போயுமே நார்மலாக வீட்டில் சப்பாத்தி பண்ணுவோம். அந்த சப்பாத்தி சாஃப்டாக எப்படி பண்ணுறது, டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு நிறைய விதத்தில் நம்ம சப்பாத்தி பண்ணியிருப்போம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சப்பாத்தி ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கக்கூடிய சப்பாத்தி. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் சப்பாத்தி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி சப்பாத்தி தான் நம்ம வீட்லேயும் கேட்பாங்க, நம்மளுமே ஆசைப்பட்டு அதையே தான் செய்வோம். ஏன்னா அது அந்த அளவுக்கு சாஃப்டாக, நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி சப்பாத்தி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்போயுமே நம்ம சப்பாத்தி பண்ணி சாப்பிட்றது, சில நேரங்கள் சப்பாத்தி சாப்பிட்றப்போ டேஸ்ட்டே இருக்காது. அதை சாப்பிட்டா என்னடா சப்பாத்தி எப்போவுமே சப்பாத்தி சாப்பிட்டுட்ருக்கோம், ஒரு ருசி இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி சப்பாத்தி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி இதே தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஆசை வரும். அந்த மாதிரியான ஒரு சப்பாத்தி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். நான் இந்த சப்பாத்திக்கு ஒரு சைடிஷ் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுவும் வித்தியாசமான ஒரு முறையில் தான் இருக்கும். அதுவும் ருசியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சைடிஷ் இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வறுத்த வேர்க்கடலை நம்ம கையில் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். ஸ்பூன் கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 4 வரமிளகாய், அதுவும் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு, இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பவுட்ரு பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, பவுட்ரு பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இது போல் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இப்போ நான் 300 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அதையும் மாவு கூட சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை பிசைஞ்சு விட்டுடலாம். எல்லாம் ஒன்றா வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சிடலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எப்போயுமே சப்பாத்திக்கு பிசைகிற போல் பிசைஞ்சு நம்ம போட்டு எடுக்கிறது தான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நான் கொஞ்சமாக வெதுப்பாக சூடான தண்ணி தான் ஊற்றியிருக்கேன். அப்போ நம்ம பிசைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் சூடான தண்ணி, லைட்டாக வெதுப்பாக இருக்கிற தண்ணி தான் ஊற்றணும். ரொம்ப கொதிக்கிற தண்ணியெல்லாம் தேவையில்லை. லைட்டாக வெதுப்பாக சூடு பண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ஊற வச்சு பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஊறி வந்திருக்குன்னு. இப்போ சப்பாத்தி தேய்ச்சி போட்டுக்கலாம். எப்பயும் போல் தான் எப்பயும் சப்பாத்தி எப்படி மாவெல்லாம் தடவி தேய்ப்போம், இல்லைன்னா எண்ணெய் தடவி தேய்ப்போம் இல்லையா, அதே போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ போட்டுடலாம். இப்போ தோசைக்கல் வச்சு நல்லா தோசைக்கல் காஞ்சிருச்சு. இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். போட்டதுமே ஒரு 2 பக்கமும் சும்மா லைட்டாக திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லா சப்பாத்தி வெந்து வரும். உங்களுக்கு இதில் எண்ணெய் தேவைன்னா கூட மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். சிலருக்கு எண்ணெய் தேய்ச்சா பிடிக்கும், சிலருக்கு எண்ணெய் இருந்தால் பிடிக்காது. அதனால் உங்கள் விருப்பம், எண்ணெய் போடுறதோ இல்லை போடாமல் இருக்கிறதோ அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. இந்த சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, வரமிளகாயெல்லாம் சேர்த்து போட்டிருக்கோம். வரமிளகாய் போட்டதுனால காரம் கிடைக்கும். இந்த முந்திரி பருப்பு, வேர்க்கடலை சேர்த்ததுனால அதோட ருசி ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா வெறும் மாவு மட்டும்தான் போட்டு சப்பாத்தி செய்வோம். ஆனால் இதே போல் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். சைடிஷ் இல்லாமல் கூட இதை சாப்பிட்லாம். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு காரமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும் இல்லையா. இதை சைடிஷ் இல்லாமல் கூட குழந்தைங்களுக்கு கையில் சுருட்டி கொடுத்துட்டோம்னா அவங்க அதை சூப்பராக சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்காத ஒரு டேஸ்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்கிறதுக்கு வீட்டிலையே கேட்பாங்க, இது என்ன மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ருசியான ஒரு சப்பாத்தி. இப்போ 2 பக்கமும் நான் வேக வச்சுட்டேன். இப்போ எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த சப்பாத்தி எந்த அளவுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் செஞ்சோமோ அதே போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி நான் சப்பாத்திக்கு பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோவாக நான் அதை போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சப்பாத்திக்கு சைடிஷோ இல்லை சப்பாத்தி ஒரு வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்போம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா பண்ணி இந்த மாதிரியெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் நீங்களும் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.